ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் நமக்காக காத்திருக்கிறது. இன்னைக்கு சந்திரன் மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த நாள் பாத்தீங்கன்னா மகர ராசியில அவர் உத்திராட நட்சத்திரத்துல இருக்கார். இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் நிறைய அலைச்சலை கொடுக்கலாம். ராசியில இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் இந்த சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். பெருசா ஒன்றும் இல்லை, ஒரு தலைவலியோ காது வலியோ பல்லு வலியோ இதுதான் இருக்கும். பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இன்னைக்கு நல்ல ஒரு பெருமாள் மற்றும் தாயார் வழிபாடு செய்து தாயாருக்கு சாயங்காலம் ஒரு நல்ல ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா மனசுக்கு நிறைவான வெள்ளிக்கிழமை. ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்கியத்துல சந்திரன் இருக்கார். ரொம்பவுமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள். ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே இருக்கார். அதே மாதிரி 6 சுக்கிரனும் ராசியிலேயே இருக்கார். இது தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். முதலீடு பண்ணுங்க. பங்கு சந்தையின் முதலீடு ரொம்பவுமே நல்லா இருக்கும். வீடு வாங்குறதோ இல்ல வீடு விற்கிறதோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரங்கள் நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருங்க. நல்ல நாள்லயே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. அதனால இன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற, தேவையா நம்ம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்கு. அதனால வெள்ளிக்கிழமை ஒரு விநாயகர் கோயில சிதறு தேங்காய் போடுங்க. மனசுல இருக்கக்கூடிய பாரம் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீரும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளை செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பார். பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். விரைய செலவுகள் நிறைய இருக்கும். தேவையில்லாத வெட்டி செலவுகளும் காத்திருக்கிறது. அதனால இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இன்றைய நாள்ல அவசியமான ஒன்று. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடு ரொம்ப சிறந்தது. இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு 7இல் செவ்வாய் 8இல் சூரியன். அதனால கொஞ்சம் சின்ன சின்ன மன வேற்றுமைகள் வரலாம். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப போராட்டங்கள் எல்லாம் தீரும். இன்னைக்கு காலை வேளை உங்களுக்கு ரொம்ப உகந்தது. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் காலை வேளையில் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு பணப்பட்டுவாடா செய்யறதுக்கு ஒரு நல்ல அற்புதமான நாள். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்கிக்கலாம். இன்னைக்கு நரசிம்மருக்கு பண்றது ரொம்ப விசேஷம். சுவாதி சித்ரா நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்பவுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதாக அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு இன்னைக்கு அனுகூலமா அமைஞ்சிருக்கார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு பொழுதாக விடியும். எதிர்பாராத சில நல்ல செய்திகள் சேரும். குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த நாள் நன்மையை தருவதாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாளுக்கான ஒரு நல்ல முயற்சியும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப பிரச்சனை தீரும். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமையும் மாறும். 2ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் குடும்ப சண்டைகள் தீரும் மற்றும் நீண்ட நாளாக வழக்கு விசாரணை ஆகியவற்றிலும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று எதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். அலுவலகத்தில் குறிப்பாக யாரிடத்திலையும் உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ அல்லது ரகசியங்களையோ பகிர வேண்டாம். சின்ன சின்ன ஒரு மன மாற்றத்திற்கு இன்று காரணமாக உங்களுடைய அலுவலகத்தில் இடம்பெறும். ஆகையினால் இன்றைய நாளில் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நீங்களே தீர்வை பார்க்கலாம். மற்றவர்களிடத்தில் பேச வேண்டாம்.
கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனங்கள் தேவை. மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சில மாற்றங்கள் தேவைப்படும். உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடையே பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கலைத்துறையில் சிறந்து விளங்க ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக சேர்க்கை உதவும்? கலைத்துறைன்னு எடுத்திருந்தாலே சுக்கிரனும் புதனும் சூரியனும் நம்ம சொல்லலாம். ஆனால் கலைத்துறை அப்படின்னு நீங்க எடுத்துக்கரிச்சு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வராது. கலைத்துறையில இருக்கிறவங்களே நடிப்பு தான், அவங்க வாழ்க்கையும் அப்படிதான். அவங்க சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோகம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, எழுத்தாளனுக்கு எப்பொழுதுமே ஒரு பஞ்சமும் பட்டினியும் அவங்க கூடவே பிறந்தது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா கலைத்துறை அப்படின்னாலே அதுல சோகம் கண்ணீர் இது ரெண்டுமே உண்டு. அதற்கு சூரியன் புதன் சுக்கிரன் மூன்றுமே காரணமாக இருப்பாங்க. அதாவது நல்ல ஃபேமஸா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் பணம் புகழ் எல்லாம் இருக்கும், சந்தோஷம் என்பது இருக்காது. ஃபேமஸா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஸோ இந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கே சுக்கிரன் ஒரு சாபக்கேடு அப்படின்னே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.